தயவு செய்து நான் ஏமாந்த மாதிரி நீங்க ஏமாறாதீங்க. இப்பெல்லாம் நம்ம ஒரு பேசிக்கா ஒரு பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எடுத்த உடனே நம்மளால இன்ஸ்டாகிராம்ல ரீச் ஆக முடியாது இல்லையா? சோ அதனால நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்ஃபுளுசரை தேடி அவங்க கிட்ட கேஷ் கொடுத்து ஆட் ரன் பண்றோம் இல்லையா? சோ அப்படி நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செய்து நான் ஏமாந்த மாதிரி நீங்க ஏமாறாதீங்க. நான் சொல்ற சில விஷயங்களை செக் பண்ணிட்டு அப்புறமா நீங்க ஆட் அவங்க கிட்ட கொடுங்க. இப்ப இந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு கீழே நியூ ஃபாலோவர்ஸ் இருக்கும். அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே இங்க ஜென்டர்னு இருக்கு பாருங்க. அதுல 14.6% மென்னு இருக்கு, 85.4% இதுல உமன் இருக்கு இல்லையா? சோ உங்க பிசினஸ்ல நீங்க சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் உமன்ஸ் அதிகமா ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ற அந்த இன்ஃபுளுசருக்கு உமன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கணும். சோ இதை நீங்க செக் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு கொடுக்கணும். இதுவே மென்ஸ் ப்ராடக்டா இருக்கு அப்படின்னா மென்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கணும். இல்ல ஒரு காமனான ப்ராடக்ட் சேல் பண்றீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஓகேங்களா? அதை செக் பண்ணிட்டு அப்புறமா கொடுங்க. ஃபாலோவர்ஸை மட்டும் பார்த்து தயவு செய்து ஒரு ஆடை கொடுக்காதீங்க. இதை அவங்க நீங்க வந்து ஆட் கொடுக்க போற இன்ஃபுளுசர் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணல அப்படின்னா தயவு செய்து உங்ககிட்ட யோசிக்காதீங்க, ஆட் கொடுக்கவே கொடுக்காதீங்க. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்துட்டு என்னோடைய இந்த பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி என்னோட வீடியோ யாருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் இல்லையா? பட் நான் கொடுத்த இன்ஃபுளுசர் கிட்ட 2 lakhs ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னது என்னன்னா, மினிமம் ஒரு வீடியோக்கு கேளுங்க 25K சார்ஜ் பண்ணுவோம். பட் உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்து 50K ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்னால அவ்வளவு பெரிய அமௌண்ட்ல ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணேன், கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அமௌண்ட். ஏன்னா இது வந்து நான் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 rupees 300 rupees அப்படிதான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப அமௌண்ட்டுக்குலாம் நான் கிளாஸ் எடுக்கல. ஏன்னா நம்ம இதுவே வந்துட்டு நிறைய பேர் பே பண்றது கஷ்டம். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இதுவே பே பண்றது நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியும், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். சோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இது என்ன நிறைய உமன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ண, ஓகே உங்களுக்காக வேணும்னா ஒரு 10K ஓகே பண்றேன். அந்த 10K சரி ஓகே சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 weeks ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட மெட்டீரியல் சேல்ஸ் ஆகுற அதுல இருந்து வர ப்ராஃபிட் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு 20 days ஆச்சு. அந்த அமௌண்ட்டை நான் சேர்த்து வச்சு அப்புறம் அவங்களுக்கு நான் சென்டும் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணி நீங்க பொறுமையாவே பண்ணி வீடியோ போடுங்க, எனக்கு அர்ஜென்ட் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரியே பொறுமையாவும் போட்டாங்க. பட் எனக்கு அதுல என்ன லாஸ் அப்படின்னா, ஒரு வீடியோ கூட எனக்கு ஒரு என்கொயரி கூட அதுல இருந்து வரல, சுத்தமா வரல. தென் பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சோ அப்ப யோசிச்சேன், அப்ப இவங்களுக்கு வந்து ஜென்ஸ் ஃபாலோவர்ஸ், அவங்களும் நான் தப்பு சொல்லல, நான் கொடுத்த அமௌண்ட். பட் அதுக்கு 10,000ங்கிறது ஏன் இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. 10,000ங்கிறது ரொம்ப அதிகம் தான். வீடியோவும் சொன்ன டேட்ல கரெக்டா வீடியோவும் அவங்களும் போட்டாங்க. பட் என்னன்னா எனக்கு ரீச் ஆகல. அதுதான் நான் ஏமாந்த விஷயம். நம்ம 10,000 அட்லீஸ்ட் 5,000 அதுல இருந்து நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்திருந்தா கூட எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். பட் எனக்கு அது வந்து கிடைக்கல. அதுல இருந்து ஒரு என்கொயரியாவது வந்திருக்கணும், வரல சுத்தமா. அப்பதான் எனக்கு அவங்களுக்கு ஃபுல்லா ஜென்ஸ் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்கிறது தெரிஞ்சது. சோ அதனாலதான் இந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து இன்ஃபுளுசர் கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க. இதை உங்களுக்கு வந்து அவங்க ஷேர் பண்ணலைன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஆடு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதனால உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போறது கிடையாது. நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்க போறோம், காசு கொடுத்து வாங்க போறோம்னா அந்த பொருள் நல்லதா கெட்டதான் செக் பண்ணிட்டு தான் வாங்குவோம் இல்லையா? சோ அதே மாதிரியே தான் நம்ம காசு பே பண்ணி தான் அவங்களை வந்து ஆடு கொடுக்க சொல்றோம். அவங்க நமக்காக சோசியல் சர்வீஸ் பண்ணல, நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் அவங்க வந்து ஆடே பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறாங்க. சோ அப்ப நம்ம அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டா அவங்க கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி கொடுக்கலைன்னா நீங்க வேற எவ்வளவோ பேர் வந்து கம்மியா அதே இன்னொரு பேஜ்ல கூட 5 lakhs ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவங்க கிட்டயும் நான் மெசேஜ் பண்ணிருந்தேன். அவங்க 5,000 கேட்டாங்க. ஓகே 5 lakhsக்கு 5,000 ஓகே. அந்த 2 lakhsக்கு 10,000, அதுவும் 25K தான் வந்து நார்மலா நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு என்ன சொன்னது வந்துட்டு, இவ்வளவு எதுக்கு சார்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. உண்மையா தெரியல. ப்ரொமோஷனுக்கு ஒரு வீடியோக்கு 25,000 ரூபாய் வாங்குவாங்களா? எனக்கே அது கேட்கும்போது ஷாக்கா தான் இருந்தது. பட் எனக்கு அப்போதைக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. சோ இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியே பேசிக்கா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருப்பீங்க இல்லையா? சோ உங்களுக்காக தான் நான் இப்ப இந்த வீடியோவே நான் போடுறேன். ஏன்னா என்ன மாதிரி இன்னொருத்தர் ஏமாறக்கூடாது, காசு கொடுத்து இன்னொருத்தர் வந்து என்ன மாதிரி ஏமாந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஒரு ஆட் ரன் பண்றதா இருந்தா கொடுங்க. அப்படி இல்லையா, இருக்கவே இருக்கு இன்ஸ்டாகிராம்லயே பூஸ்ட் ரீல் இருக்கு. நமக்கு தேவையான ஆடியன்ஸா அதுவே ரீச் பண்ணி கொடுக்குது. சோ பூஸ்ட் ரீல் கொடுத்து உங்களுக்கு என்ன ஆடியன்ஸ் தேவைங்கிறதுனா அதுல செலக்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராமே கொண்டு போய் அழகா சேர்க்குதுங்க. ஒரு நாளைக்கு நம்ம அதுல ஒரு 200 ரூபாய் போட்டா கூட போதும், அழகா கொண்டு போய் ஒரு 400 வியூஸ் ஆகுது போகும், 4000 வியூஸ் ஆகுது போகும், போய் ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸை ரீச் பண்ணி கொடுக்கும். அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஃபுளுசர் தயவு செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தா நீங்க கொடுங்க, இல்லையா கொடுக்கவே கொடுக்காதீங்க.